அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். பதிவுக்கு போறதுக்கு முன்பு அனைவரும் கமெண்ட் செக்ஷன்ல வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. நம்ம ஒரு முறை வாழ்க வளமுடன் அப்படின்னு உச்சரித்தா பல முறை அது திரும்ப நம்மிடமே வந்து சேருமா. ஸோ நம்ம எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத உச்சரிக்க நம்ம தவறக்கூடாது. இன்றைய தினம் 16/6/2026 செவ்வாய்க்கிழமை. இந்த ஆணி மாதத்தோட 3ஆம் பிறை தரிசனம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் திரிபுஷ்கர யோகமும் சேர்ந்து வருகின்றது. இந்த திரிபுஷ்கர யோகத்தில் நம்மக்கிட்ட தங்கமே இல்லை, அல்லது நமக்கு சொர்ண தோஷம் இருக்குது, தங்கம் என்னிடம் சேர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் சில எளிய வழிபாடுகளை இந்த நாளில் செய்யும்பொழுது நிச்சயமாக தங்கம் அவங்களிடம் வந்தே தீரும். அதை பற்றிய சில வழிபாடுகள் நேற்றைய நம்ம சேனல் பதிவுகளில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்காதவங்க நேரம் கிடைக்கும்பொழுது அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இன்று மாலை 6:30 7:30 வரை நம்ம வீட்டில் இருந்தே இந்த 3ஆம் பிறையை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த பிறையை பார்ப்பதற்கு முயற்சி செய்யணும். மேற்கு அடிவானத்தில் சின்னதாக ஒரு வெள்ளி கீற்று மாதிரி பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த பிறையை நாம் பார்த்தாலே நம்முடைய மனதிற்கு அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி, அமைதி எல்லாமே கிடைக்கும். வயது வித்தியாசமே இல்லாமல் அனைவரும் பார்க்க வேண்டியது இந்த 3ஆம் பிறை. என எல்லாருக்குமே இது நன்மை தரக்கூடிய ஒரு வழிபாடு. அந்த பிறையை பார்க்கும் பொழுது ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நாம் உச்சரிச்சுக்கிட்டு தான் பார்க்கணும். அதே போலவே நம்முடைய கைகளில் சில பொருள்களை வைத்து யாசகம் கேட்பது போல் நம்ம சந்திரன் கிட்ட இந்த 3ஆம் பிறையில் நம்ம வழிபாடு செய்யணும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன். நம்முடைய மனம் தெளிவாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், நல்ல ஒரு துணிச்சலோட எந்த காரியத்தையும் செய்யணும்னா சந்திரனோட ஆசி நமக்கு வேணும். இன்று மாலை நீங்கள் பிறை தரிசனம் செய்யும் பொழுது உங்கள் கைகளில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் இவை இரண்டும் தாங்க. வெற்றிலை, அதுக்கப்புறம் ஒரு துண்டு வசம்பு. ஆனால் நம்ம வசம்பை நேரடியாக பயன்படுத்த போவதில்லை. இந்த வெற்றிலை நான் நேற்று வாங்கியது, இது வெளியிலே இருந்ததால் கொஞ்சம் வாடி போயிருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வெற்றிலை வாங்கிக்கோங்க. அதே போல் இந்த காம்பு பகுதியை நம்ம எடுத்துடணும். காம்பு பகுதியை எடுத்துருங்க, சரிங்களா? காம்பு பகுதியை எடுத்துட்டு இந்த வெற்றிலையில் உங்களுக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும், வாழ்க்கையில் என்ன வேண்டும் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எது ஃபஸ்ட்டு நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுங்க. இப்போ பணம் தேவை அப்படின்னா நீங்கள் பணம் அப்படிங்கிறத எழுதலாம். அதே போல் உங்களுக்கு ஆரோக்கியம் தேவை அப்படின்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறத எழுதலாம். இல்லை எனக்கு உறவு சிக்கலாக இருக்குது, அதனால் ஒற்றுமை வேண்டும், இல்லை எனக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னு எது தேவைனாலும் நீங்கள் அந்த ஒரு வார்த்தையில் நீங்கள் அதை எழுதுனீங்கன்னா போதும். எதில் எழுத போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வசம்பு இருக்குது இல்லையா, இதை நம்ம அகல் விளக்கில் சுட போகிறோம். ஸோ வசம்பு அந்த கறி வரும் இல்லையா, அதனால தான் நம்ம இந்த வெற்றிலையில் எழுத போகிறோம். ஏன் நம்ம அதை வச்சு எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக மிக சக்தி வாய்ந்தது. அதில் எழுதி நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதனை அது ஈர்த்துட்டு கொண்டு வந்து தரும். வெற்றிலை, இன்று செவ்வாய்க்கிழமை நம்ம வெற்றிலையை பயன்படுத்துவது நல்லது. அதே போலவே எந்த பொருளோடு இதை நாம் வைத்தாலும் அதனை பல மடங்கு பெருக்கக்கூடியது. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம இதில் ஒரு வார்த்தையை எழுதும் பொழுது அது பல மடங்காக நம்மிடம் வரக்கூடிய சக்தி படைத்ததாக மாறுகிறது. அதனால் நம்ம அகல் விளக்கில் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஏதாவது ஒரு அகல் விளக்கில் இதை நம்ம இந்த டிப்பு இருக்குது இல்லையா, இதை நம்ம சுட போகிறோம், அதாவது எரிக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்கெட்ச் பென்லேயோ இல்லை மார்க்கர்லேயோ எழுதலாம். ஆனால் அதில் எழுதுறதை விட நம்ம இந்த வசம்பை எரித்து அந்த ஒரு சாம்பலில் எழுதுவது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கூடுதல் பலன்களை தரும். நம்ம சில விஷயங்களை மெனக்கெட்டு செய்யும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி பலன் நமக்கு நிச்சயமாக இருக்கும். அதிலும் இந்த வசம்பால எழுதும்போது நம்ம எழுதுகிற அந்த ஒரு விஷயம் நமக்கு நிச்சயமாக கைகூடும். அதே போல் இன்னைக்கு திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறதால இதை மாதிரி நம்ம வேண்டுறது ஒரு முறை வேண்டனா திரும்ப 3 முறை நம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழலும் நமக்கு ஏற்படும். ஸோ இதை நல்லா கொஞ்சம் பேர்ன் பண்ணுங்க. பேர்ன் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம்
ஜஸ்ட் அந்த வார்த்தையை நீங்கள் வெற்றிலையில் எழுதுங்க. நீங்கள் எழுதக்கூடிய வார்த்தை தெளிவாக இருக்கணும், மற்றவங்கெல்லாம் படித்து பார்த்தா புரியணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா யாரும் அதெல்லாம் படித்து பார்த்து கரெக்ஷன்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிந்தால் போதும். ஸோ இடம் பத்தலை அப்படின்னா மேலே 2-3 எழுத்துக்கள், கீழே 2-3 எழுத்துக்கள் கூட நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்படி தான் புகை வரும். இந்த வசம்பு மை கூட நம்ம இப்படி தான் ரெடி பண்ணணும். இதை வந்து நம்ம ஒரு அகலில் கொஞ்சம் நெய் கலந்து இந்த சாம்பலை நம்ம வைக்கும்பொழுது அது வந்து வசம்பு மையாக மாறிவிடும். நீங்கள் அந்த வசம்பு மையை ரெடி பண்ணியும் எழுதலாம், அல்லது டைரெக்டாக நம்ம இந்த இதிலே வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் பணம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் எழுதலாம். இப்போ இதை மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் சாம்பலில் எழுதுனீங்கனாலே போதும். ஓகேவா? இது உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது. ஸோ இதை நீங்கள் எழுதிட்டு இதற்கு மேலே கொஞ்சம் பச்சரிசியை வச்சுடுங்க. பச்சரிசியை வச்சுட்டு உங்களுடைய வலது கையில் இதை நீங்கள் வச்சுக்கிட்டு யாசகம் கேட்பது போல் அந்த சந்திரனை, அதாவது 3ஆம் பிறையை பார்த்து நீங்கள் கேட்கணும். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையையும் நம்மளால் சமாளிக்க முடியும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வல்லவனாக மாறுறதுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான் வேணும். ஸோ இதை நம்ம வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு, இந்த வெற்றிலையே இதையும் நம்ம வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு, இது எனக்கு நீ நிறைவேற்றி கொடுக்கணும். நீ எப்படி அழகாக வளர்ந்து ஒரு நாள் பிரகாசமாக வானத்தில் மின்றையோ அதே போலவே என்னுடைய வாழ்க்கையிலும் நான் படிப்படியாக வளர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜொலிக்கணும் அப்படின்னு அந்த வேண்டுதலை வைங்க. சரிங்க, நாங்கள் இதை வச்சுருக்குறோம், ஆனால் எங்களால் பிறையை பார்க்க முடியல, அப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் இதை உங்கள் கையில் வச்சுட்டு வேண்டிக்கிட்டு இதை வந்து உங்கள் பூஜை அறையிலேயோ அல்லது ஷெல்ஃப்லேயோ இன்று இரவு முழுக்க நீங்கள் வச்சிடலாம். சரிங்களா? மறுநாள் காலையில் இந்த அரிசியை பறவைகளுக்கு வச்சிடுங்க. இந்த வெற்றிலையை நீங்கள் பூந்தொட்டியில் போட்டுடுங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளால் முடிந்த சின்ன சின்ன விஷயங்களை தினம்தோறும் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்மளால் போய் அதெல்லாம் செய்ய முடியுமா, நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எவ்வளோதான் உங்களை பின்னால் இழுத்தாலும் அல்லது மற்றவர்கள் உங்களை பிடிச்சு பின்னாடி தள்ளனாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள், எப்படியாவது உங்களை வந்து அந்த பள்ளத்திலிருந்து மேலே வந்து இழுத்துரும். அதை மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைவோம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி. ஒரு சின்ன பின் குறிப்புங்க. இது வந்து ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். ஆனால் சுத்தபத்தமானவர்கள் மட்டும்தான் செய்யணும். அசைவம் சாப்பிட்டு இதை செய்யக்கூடாது. அதே போல் வீட்டில் 2-3 பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே தனித்தனியாக செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாங்க.